திடீர்னு எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் ஆசிட் மழை பெய்யுது. அந்த ஆசிட் ரோட்டில் பட்டோன்னு எல்லாமே உருகுது. கார்னால் கூட தாங்க முடியல. டாப், கண்ணாடி எல்லாமே உருகிடுச்சு. ஒரு குழந்தை சன்ரூஃப் வழியாக வெளியே பார்க்குது, சாக போகிறது கூட தெரியாமல். ஜனங்க எல்லாம் காரை விட்டுட்டு வீடுகளுக்கு ஓடுறாங்க. ரோடு நரகம் போல் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை நிற்குது. நம்ம ஹீரோ பொண்டாட்டி பையனை ஒரு பைக்கில் ஏற்றிட்டு எங்கேயாவது தங்கறதுக்கு இடம் கிடைக்குமான்னு சிட்டியை விட்டுட்டு வெளியே போகிறாரு. ஆனால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. பைக் ரொம்ப நேரம் ஓடினதுனால ஹீட் ஆகி புகை வந்துருச்சு. அதனால் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்த ஒரு ஹெல்மெட்டை பையனுக்கு போட்டு விட்டுறான். திரும்பவும் கருமேகம் கூடி மழை வர தொடங்குது. அதனால காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பித்தாங்க. அவன் பொண்டாட்டி பையன் 2 பேர்னால ஓடக்கூட முடியல. ஆனால் அவன் தைரியம் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். பையன் தண்ணி கேட்குறான். இருந்த கடைசி பாட்டில் தண்ணியை அவனுக்கு கொடுத்துட்றான். கடைசியாக சிட்டிக்கு வெளியில் ஒரு ஹோட்டலுக்கு வர்றாங்க. அங்கே செம்ம கூட்டம். தங்க இடம் கிடைக்கல. பிரச்சனை பண்ணுறவங்கள துப்பாக்கியில் சுடுறாங்க. பையன் திருப்பியும் தண்ணி கேட்குறான். அவங்கள நடக்க சொல்லிட்டு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வர ஒரு வீட்டுக்கு போகிறான். கதை உடச்சிட்டு உள்ளே போகிறான். குழாயில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்க பின்னால் துப்பாக்கியோட ஒரு ஆள் நிற்கிறார். இவன் அவர்கிட்ட தண்ணி மட்டும் போதும்னு சொல்கிறான். இவன் கதையை கேட்டுட்டு நீ வேணா கீழே தங்கிக்கோன்னு சொல்கிறார் அவர். ஆனால் இவன் இல்லை, வேணாம், என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு அங்கேருந்து கிளம்புறான். கருமேகம் இவங்களை நெருங்கி வர அவன் அம்மா பையனை கூப்பிட்டுட்டு நடக்கிறாங்க. அப்போ அந்த பையன் கேட்குறான், அப்பா எங்கே என்ன? இவன் எதுவும் சொல்லாமல் அவனை கூட்டிகிட்டு போகிறான். திடீர்னு தூரத்தில் யாரோ அலற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பவும் ஆசிட் மழை பெய்யுது. அம்மாவும் பையனும் இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சடனாக நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அவனுக்கு ஹெல்மெட் போட்டு விட்டுட்டு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு ஓடுறாரு. ஓட வழியில் ஒரு இரும்பு பிளேட் இவனுக்கு கிடைக்குது, கார் கதவு மாதிரி. அதை இவங்க 2 பேரும் மழையில் நனையாத மாதிரி பிடிச்சிக்கிறான். மழை பலமாக பெய்யுது. இவன் கை, முதுகு உருக ஆரம்பிக்குது. முகம் அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற குகையில் கடைசி மூச்சா அவங்கள தள்ளி விட்டுறான். அவனை உருகி செத்து போயிடுறான். அவன் மழையில் உருகி போன அவன் ட்ரெஸ்ஸை பிச்சு வீசுறான். அழறா புருஷன் நினச்சி. கடவுளை அழக்கூட விடலை. அதுக்குள்ளே குகையோட சுவரில் இருந்து ஆசிட் லீக் ஆகுது. அவள் பையனை குகையோட அந்த பக்கத்துக்கு தள்ளிகிட்டே போகிறான். இவன் முன்னால் போக போக சுவர் இடைஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு. இவன் மண்ணோட மண்ணாயிடுறான். அந்த பையன் எப்படியோ ஊர்ந்து அந்த பக்கம் வந்துடுறான். இவன் வெளியே வரும்போது மழை இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ இவனுக்கு அப்பா அம்மா இல்லை. இனிமேல் இவன் எப்படி வாழ்வான்?